நெல்லை வீரா ஸ்டடிக்கர் டிஎன்டெட் டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி தற்சமயம் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்குது. உளவியலினுடைய பூர்வீகம் வந்து கிரேக்கம். உளவியல்ன்ற சொல்ல முதல்ல பயன்படுத்தினவர் யாருன்னா ருடால்ஃப் கோக்கல். கோக்கு குடிச்சிட்டு உளவியல்ன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு. கோக்கு வரிசை இருக்குதா, அது வந்து கிரேக்கம். சரியா, பூர்வீகம் வந்து கிரேக்கம். 1590 அப்போ 15 வயசுல உள்ளவங்களும் 90 வயசில் உள்ளவங்களும் கோக் குடிக்கிறாங்க. உளவியலினுடைய தந்தை வந்து வில்கம் வூண்ட். உளவியலினுடைய தந்தை ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி ஆகிறதுக்குள்ளே அவர் வில்லுப்பட்டு ஊண்டாயிட்டார். நவீன உளவியலினுடைய தந்தை வந்து ஜிக்மண்ட் பிராய்ண்ட். மாடர்ன் சைக்காலஜி வந்து ரொம்ப சிக்கலானது. சரியா, மண்டையை பிச்சுக்கலாம். சரியா, உளவியல் வந்து கிரேக்க மொழி சொல். அதை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க, சைக்கி மற்றும் லோக்கஸ். இதை வந்து யார் குறிப்பிட்டதுனாக்கினா 1948 உட்ஸ்வர்த் வந்து குறிப்பிடுறாரு. சைக்கி அப்படின்னாக்கி உயிர், ஆன்மா, மனம், ஆவி, சுவாசம், சுயம், பின் உணர்வு. உயிர், ஆன்மா, மனம், ஆவி, சுவாசம், அது இம்பார்ட்டன்ட். அடுத்து லோக்கஸ்ன்றது வந்து டு ஸ்டடி, ஒன்றை பற்றி ஆராய்வது, அறிவார்ந்த சொற்பொழிவு, பிரிவினை என்று பொருள். ஒன்றை பற்றி ஆராய்வது, டு ஸ்டடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ருடால்ஃப் கோக் வந்து உளவியல்ன்ற சொல்ல வந்து லெக்கிகன் தத்துவத்தினுடைய அடிப்படையில் 1590 வந்து பயன்படுத்தியிருக்காரு. அப்போது உளவியல்ன்ற வார்த்தை வரதுக்கான தத்துவம் என்ன அப்படின்னா லெக்கிகன் தத்துவம். யார் சொன்னதுன்னா ருடால்ஃப் கோக் 1590. சரியா, முதல்ல வந்து பயன்படுத்தினவர் அவர் தான். ஓகே, அடுத்து வந்து பரிசோதனை உளவியலினுடைய தந்தை. பரிசோதனை உளவியலினுடைய தந்தை வந்து வில்கம் வூண்ட். வில்லுப்பட்டு ஊண்டாயிடுச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து வில்லுப்பட்டு ஊண்டானதை வந்து வில்லுப்பட்டு தான் ஊண்டாச்சுன்னு சொல்லிட்டு பரிசோதனை பண்ணி பார்க்குறது. வில்கம் வூண்ட் எழுதிய புத்தகங்கள்: டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஹியூமன் சைக்காலஜி, பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபிசியாலஜிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல், அவுட்லைன் ஆஃப் சைக்காலஜி. ஸோ ஹியூமன் சைக்காலஜி, ஃபிசியாலஜிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் அண்ட் அவுட்லைன் ஆஃப் சைக்காலஜி. சரியா, ஹியூமன் சைக்காலஜி, அவுட்லைன் சைக்காலஜி, பிரின்சிபல் ஆஃப் ஃபிசியாலஜிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல். அமெரிக்க உளவியலினுடைய தந்தை வந்து வில்லியம் ஜேம்ஸ். அமெரிக்கானாலே என்னது, வில்லியம் ஜேம்ஸ். ஓகேவா, அமெரிக்கா வில்லியம் அமெரிக்கா போயிட்டான். அமெரிக்காவினுடைய முதல் உளவியல் பேராசிரியர் ஜேம்ஸ் மெக்லின் கேட்டல். ஜேம்ஸ் மெக்லின் கேட்டல் வந்து அமெரிக்காவினுடைய உளவியல் பேராசிரியர், அவர் தந்தை. ஓகேவா, இந்த ஜேம்ஸ் மெக்லின் கேட்டல் தான் மனச்சோதனை, அந்த பேராசிரியருக்கு வந்து மனச்சோதனை என்ற காரத்தையை வந்து உருவாக்குறாரு. பயன்பாட்டு உளவியலினுடைய தந்தை வந்து வில்லியம் ஜேம்ஸ். அப்போது அமெரிக்க உளவியலினுடைய தந்தை வில்லியம் ஜேம்ஸ். வில்லியம் அமெரிக்காவில் போயிட்டான்னு சொன்னோம் இல்லையா. அடுத்து வில்லியம் வந்து என்ன பண்ணார், பயன்பாட்டு உளவியலை பயன்படுத்துகிறாரு. அடுத்து இணைப்பு கோட்பாட்டினுடைய தந்தை வந்து ஜான் பவுல்வி. ஜான் வந்து இணைச்சி பவுலிங் பண்ணான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆளுமை உளவியலின் தந்தை. ஆளுமை உள்ள ஆள், கோல்டனான ஆள். சரியா, கோல்டன். எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியான். ஆர்எம்எஸ்ஏ ராஷ்ட்ரிய மத்திய சிக்ஷா அபியான். ஆளுமை உளவியலினுடைய தந்தை வந்து கோல்டன் ஆல்பர்ட். எஸ்எஸ்ஏ அண்ட் ஆர்எம்எஸ்ஏ. உளவியலின் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி. 1590 சைக்காலஜின்ற பேரை வந்து தன்னுடைய நூலுக்கு யார் வைக்கிறான்னா ருடால்ஃப் கோக். 1802 802 பியர்கே பானிஸ். உயிரியல் தொடர்பான உளவியல் ஆய்வு. கட்டுரை தலைப்பு என்ன பேர் வச்சுருக்காருன்னா மனிதனினுடைய உடலியல் மற்றும் அறநெறி பற்றிய உறவுகள், ஹியூமன் ஃபிசிக்கல் அண்ட் மாரல். நீங்கள் வந்து பியர் 802 பியர் குடித்தா உயிர் வந்து பாதிக்கப்படும். சரியா, அப்போ உயிரியல் தொடர்பான உளவியல் ஆய்வு, உயிர் பாதிக்கப்படும்ன்றதை கணக்கு பண்ணிக்கோங்க. அடுத்து மனிதனினுடைய உடலியல் மற்றும் அறநெறி, ஃபிசிக்கல் பாதிக்கும் ப்ளஸ் அறநெறி மாரல். ஸோ குடித்தவன் வந்து சட்டை பண்ணுவான் இல்லையா, ஸோ மாரல். அடுத்து 1859 சர் வில்லியம் ஹாமில்டன் முதல்ல கவன வீச்சு தொடர்பான சோதனை பண்ணார். வில்லியம் வந்து காட்டுறாரு. அமெரிக்கா போகிறான்னு சொன்னால் அங்கே ஒன்று, இங்கே வந்து ஹாமில்டன். ஸோ வில்லியம் வந்து காட்டுறாரு கவன வீச்சை. சரியா, 1859 வில்லியம் ஹாமில்டன் காமிக்கிறாரு கவன வீச்சை. சரியா, 1870 ஜென்சன் பளிங்கு கற்கள் மீது சோதனை செய்து கவன வீச்சை கண்டுபிடிக்கிறாரு. அப்போது ஜென்சன் மார்பிள் மேலே ஜென்டில்மேன் மாதிரிக்கு கவன வீச்சை, அதாவது மார்பிள்ஸ் மீது கவன வீச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி யார் பார்க்குறா, ஜென்டில்மேன் வந்து பார்க்குறாரு. 1870. அடுத்து 1879 முதல் உளவியல் ஆய்வுக்கூடம் வந்து லிப்சிக், ஜெர்மனி, வில்கம் வூண்ட். ஓகேவா. அடுத்து 1880 இங்கிலாந்தில் உளவியல் ஆய்வுக்கூடம் ஃப்ரான்சிஸ் கால்டன். இங்கிலாந்துன்னு சொன்னாலே யார் வந்துடுவாங்கன்னா ஃப்ரான்சிஸ் வந்துடுவாங்க. ஸோ ஃப்ரான்சிஸ் கால்டன் 1880 இங்கிலாந்தில். நம்ம அமெரிக்கா பார்த்தோம் இல்லையா, இது இங்கிலாந்து. 1885 நினைவாற்றல் குறித்து தன் முதல் பதிப்பினை வெளியிட்டவர் யாருனாக்கி ஹெர்மன் எப்பிங்ஹாஸ்.
ஹெர்மன் எப்பிங்காஸ்னாலே ஹெர்மன் வந்து மறதி வளைவு எதனை பற்றியதனாக்கி நினைவாற்றல் குறித்தது. சரியா, 85 இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பித்த வருஷம். அதுக்கடுத்த வருஷம் வந்து 1886 ஜான் டூயி அமெரிக்காவில் முதல் உளவியல் பாடநூல். அப்போ ஜான் டூயி ஃபஸ்ட்டு சைக்காலஜி புக்கை போட்டிருக்காரு அமெரிக்காவில். அதுக்கு அடுத்த வருஷம் 86. 1895 உள பகுப்பாய்வு அப்படின்ற சொல்லி யார் உருவாக்குறா அப்படின்னாங்கன்னா சிக்மண்ட் பிராய்டால் உருவாக்கப்படுது. சைக்கோ அனாலிசிஸ் வந்து சிக்மண்ட் பிராய்டால் வந்து உருவாக்கப்படுது. அடுத்து 1899 1900 சிக்மண்ட் பிராய்டு வந்து நவீன உளவியலினுடைய தந்தை. இதை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், அந்த இயர் மட்டும் பார்த்துக்கோங்க. 99 1900. நூல் வந்து கனவுகளினுடைய விளக்கம், த இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ். 1904 நோபல் பரிசு பெற்ற முதல் உளவியல் அறிஞர் வந்து பாவ்லோவ், ரஷ்யாக்காரர். சரியா, முதல் நோபல் பரிசு பெற்ற முதல் உளவியல் அறிஞர். 904. அடுத்த 908 1908 ஆல்ஃப்ரட் பீனே நுண்ணறிவு சோதனைகளினுடைய தந்தை. மன வயதுன்ற கருத்தினை வந்து அறிமுகம் பண்ணவர் இவர் தான். நுண்ணறிவு டெஸ்ட்டோட ஃபாதர் வந்து ஆல்ஃப்ரட் பீனேன்னு தெரியும். ஸோ பீனே வந்து டெஸ்ட் பண்ணார் மன வயதை வச்சு. சரியா, மன வயதுன்ற கருத்தை வந்து அறிமுகம் பண்ணவர். 908.